What's up guys, welcome back to my YouTube tutorial. So in the Adobe learning series oda part 6 la enna paaka porona இன்னைக்கு ஒரு சிம்பிள் ஒரு 4 screen இல்ல 3 screen app design ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த ஆப் டிசைன் வந்து நம்ம அர்லியர் இது வரைக்கும் பண்ண இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண அடாபி டூல்ஸ், அதாவது இந்த லெஃப்ட் சைட் அதுக்கப்புறமா இந்த ரைட் சைட் இந்த சிம்பிள் டூலை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆப் டிசைன் பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் என்னென்னா, இது வந்து ஒரு ஜாப் போஸ்டிங் ஆப்னு நினச்சிக்கலாம். இது வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஆல்ரெடி போஸ்ட்டாக இருக்கும், அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஷோ பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட் வியூவை கிளிக் பண்ணால் இட் ஷுட் டேக் அஸ் டு அ டீட்டெயில் வியூ பேஜ். அந்த டீட்டெயில் வியூவில் நம்ம ரெஸ்யூமை கொடுத்து நம்ம ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த திஸ் இஸ் தி ஆப் ஓவரால் ஓவர்வியூ. இதை வச்சு நம்ம ஒரு ஆப் டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்புக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அதுக்கு சூட்டபிள் கலராக ஒன்று நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கலரை நான் இப்போது இந்த பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ணி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் அப்ஸ்ட்ராக்ட் 2-3 எலிமெண்ட் அங்கே இங்கே இருக்கலாம். ஸோ ஐ வில் ஹேவ் 20 பிக்சல் கலர் ஒயிட் வச்சுட்டு மேபி 50. ஸோ இது இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பிளேஸ் இட் எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ வுட் லைக் டு ரெடியூஸ் ஒப்பாசிட்டி டு கொஞ்சம் சட்டில் அந்த கலரோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு. ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து ஹையர் மை டீமெட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம முல்லின்ட்டு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து அவார்ட்ஸில் டாப் 20ல் ஒன் ஆஃப் தி லிஸ்டட் ஃபாண்ட் இது. ஸோ இது நல்லா நல்லா ஃபாஸ்ட்டாகவும் உங்கள் சைட்டில் ரெண்டராகவும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது. ஸோ ஹியர் இட் இஸ் தான் அந்த ஃபாண்ட். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பிளாக் எல்லாம் நான் பிளாக் வச்சுக்கலாம். அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஆஸ் எல்லாம் அப்பர் கேஸ் வச்சு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இந்த ஆப்புக்கு லோகோவும் இல்லாததுனால வாட் ஐ வில் பி டூயிங், நான் இந்த ஆப் டிசைனோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு லோகோவும் பண்ணலாம் இருக்கேன். ஸோ இதுக்கு ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக பண்ணி இதை சென்ட்ரலைன் பண்ணி நெக்ஸ்ட் அந்த பேரை வச்சு சின்னதாக ஒரு ஆப் டிசைன் லோகோ டிசைன் ஒன்று பண்ணிடலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் ப்ரீ ஸ்கெட்ச் பண்ணி இது இப்படி தான் வரணுன்ட்டு ஆல்ரெடி ஒரு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஐ ஹவ் தட் ரஃப் ஸ்கெட்ச் நான் ப்ரெஃபரிங் அந்த ரஃப் ஸ்கெட்ச் வச்சு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பண்ணி நான் வச்சுருக்கேன். அண்ட் ஐ நீட் சம் ஐக்கன் இல்லை. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் யூசர். ஸோ உங்களுக்கு போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ப்ளக்கினை வச்சு நம்ம ஐக்கன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலான்ட்டு. இப்போது 2021 there are a lot of icon providers like flat icon, universal icon ட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது they have made everything prime டவுன்லோடாக பண்ணியிருக்காங்க. earlier it was like நமக்கு தேவையான ஐக்கெல்லாம் நம்ம போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have restricted வெறும் ப்ரீமியம் யூசர்ஸ் வந்து தான் ஐக்கன்ஸை டவுன்லோட் பண்ணுற மாதிரி. எனியோ பிஎன்ஜி அவைலபிள் இருக்குது, பட் ஆஸ் ஃபார் as I know பிஎன்ஜி உங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணாது. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ளக்இன்ஸ் ஆர் ஜஸ்ட் டூ இட் யோர் செல்ஃப். கூடிய சீக்கிரத்தில் கிராண்ட் டிசைன் லேம்புலேருந்து ஒரு ஐக்கன் போர்ட்டல் லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது மிக விரைவில் லைவ் ஆகும். யூ வில் பி நோட்டிஃபைட் ஆன் திஸ் சேனல். ஸோ ஹியர் இட் இஸ் சிம்பிளாக ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஸ்ப்ளாஷ்லேருந்து லேண்ட் ஆனால் ஹோம் ஸ்க்ரீன். இது சின்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ லிஸ்டிங் போர்ட்டல், யூசர் லாகின் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதனால் யூசரை மைண்டில் வச்சுக்கலாம். டைரெக்டாக வில் ஸ்டார்ட் டிசைனிங் தென் லேண்டிங் பேஜ் ஒரு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு வந்து we will have a
வெல்கம் மெசேஜ் டு வெல்கம். ஸோ என் பேர் சாலமன், என் சேனல் பேர் கிராண்ட் டிசைன் லேப்ஸ். ஸோ அதே ஒரு டேக்லைனாக வச்சு வில் என்டர் ஜஸ்ட் வெல்கம் சாலமன்ட்டு இது ஒரு 26 ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். வில் ட்ரை டு கெட் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தேர் டு ஹியர். ஸோ கன்சிஸ்டன்சி எல்லா இடத்துலையும் இருக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் டிசைன். ஸோ ட்ரை டு கீப் தட் கன்சிஸ்டன்சி எவ்ரிவேர். அதுக்கு அடுத்தது ஓகே, இப்போ ஒரு வெல்கம் மெசேஜ் வச்சாச்சு. அடுத்தது ஒரு சர்ச் பார். அது நம்ம வேல்யூங்க தேடணுன்னா வி ஷுட் ஹாவ் லிஸ்ட் ஆஃப் ஆர் வி ஷுட் ஹாவ் சம் ப்ரிவிலேஜ் டு சர்ச் ஜாப் சர்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 50 பிக்சல் பாரை வச்சுக்கின்னு இதுக்கு வந்து ஃபுல் ரவுண்டட் ரெக்டாங்கிளாக கொடுத்துடலாம். அண்ட் இதோட இதுக்கு கொஞ்சம் ட்ராப் ஷேடாகவும் பேக்ரவுண்ட் பிளர்லாம் கொடுத்து பார்டர் எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் விலகலாம் நம்ம. ஸோ let's make this to 40, 48 or 46 வச்சுக்கலாம். அடுத்து ப்ரைட்னஸும் 46க்கு பம்ப் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு மாஸ் ஒப்பேக் லைட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் இட் இஸ் நாட் ஆக்சுவலி பாஸிங். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கணும் அதுக்கு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஹெல்ப்பர் டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். லைக் சர்ச் ஜாப் அப்படின்னு போட்டு கீப் திஸ் as 16 பிக்சல். இது எடுத்துகிட்டு வந்து சென்ட்ரல் லைன் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு புஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு சர்ச் ஐக்கன் வேணும். ஸோ சேம் யூஸிங் ஐக்கன்ஸ் ஃபார் டிசைன் ப்ளக்கினை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்ச் ஐக்கனை சர்ச் ஐக்கனே சர்ச் பண்ணி நம்ம டிசைனில் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சின்னதாக பண்ணினேன். ப்ளேஸ் வித் எக்ஸாக்ட் வேறவர் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கீப் திஸ் ஐக்கன் திஸ் சைட், அதை வச்சுட்டு டெக்ஸ்ட்டையும் அந்த பக்கம் போஸ்ட் பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஸோ ஹியர் இட் இஸ். நம்ம சின்னதாக ஒரு சர்ச் பார் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம 6 பிக்சல் பண்ணி கொஞ்சம் ப்ரைட்னஸ் பிளரை பம்ப் பண்ணலாம். ஸோ அந்த 3D எஃபெக்ட் நம்ம முடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஹோம் ஸ்க்ரீன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இப்போது டைரெக்டாக ஜாப் லிஸ்டிங் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து லெட்ஸ் டேக் அ ரவுண்டட் ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் ஃபுல் சைஸ் ரெக்டாங்கிளாக எடுத்துங்க. எடுத்து ப்ளேஸ் பண்ணி ரெக்டாங்கிளில் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. ஸோ go ahead and disable the border. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ரவுண்ட் ரெக்டாங்கிள் கொடுக்கணும். ஸோ இந்த கார்டுக்கு வந்து நான் டாப் லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டுக்கு மாத்திரம் பார்டர்ஸ் ரைடர்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் லெஃப்ட் டாப் ரைட் ஒன்லி கொடுத்துட்டு இதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்கலான்னு இருக்கேன். சின்ஸ் இது வந்து கீழே எல்லாம் கவர் ஆகிக்கிறதுனால ட்ராப் ஷேடோ கீழே கொடுத்தாலும் வேஸ்ட்டு. அதுக்கு எக்ஸாக்சிஸ் வந்து மைனஸ் இண்டெக்ஸில் நம்ம கொடுக்கணும். ஸோ -8 பிக்சல் கொடுத்தா உங்களுக்கு அந்த ஷேடோ ரிவர்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறமா let's keep it as 20 பிக்சல் பிளர். அந்த ஷேடோ எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்கோசரம் அதை காமிக்கலாம். அடுத்தது ஓகே, ஸோ இப்போ கார்டு பண்ணியாச்சு, கார்டு லே அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் ஃபில்லிங் இந்த டேட்டா. லிஸ்ட் வியூ எப்படி வரணும்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய லிஸ்ட் வியூவை ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் வியூவில் வந்து டைட்டில், அப்புறமா ஒரு டேக்லைன், அதுக்கு அடுத்தது கம்பெனியோட பேர் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை நான் ஆல்ரெடி கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி இதை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் என்கிட்ட I have a list of data that I have already collected and kept. Just give me a second. I'll copy panel.
ஸோ இதுதான் நம்மளோட லிஸ்ட் வியூ. ஸோ டைட்டில் வந்து இது வந்து ஜாப் டைட்டில். அப்புறமா ஜாப் வந்து எந்த இடத்துல ஜாப் இருக்குது, ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைமாக இல்லை ரிமோட் ஒர்க்கா அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து கம்பெனியோட பேர், எந்த கம்பெனின்ட்டு. ஸோ கம்பெனிக்கு வந்து நான் ஹைப்பர் லிங்க்கை கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம கிளிக் பண்ணால் அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி அதை மைண்டில் வச்சு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சின்ஸ் திஸ் லிஸ்ட் வியூ இது கிளிக்கான எக்ஸ்பேண்ட் ஆகும்ன்ட்டு நம்ம தெரியறதுக்கோசரம் வி ஹேவ் டு கிவன் ஐக்கன். அதுக்கு ஆரோ ஐக்கன் ஒன்று சூஸ் பண்ணி let's say இந்த arrow icon choose பண்ணி we'll keep the arrow icon here. கொஞ்சம் ratio lock பண்ணி reduce the width and height. I think 18 would be fair. 18 pixels இருக்கு. I would like to give the same background color so it looks more prominent. க்ளீனாக லைன் பண்ணி இதோட டூப்ளிகேட் சேர்த்தோன்னா மற்ற இடத்துலையும் இது நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ every list view should have a icon telling that this is an expandable list view. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணி க்ளீனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பர்ஃபெக்ட் இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்தது வில் கிவன் கால் டு ஆக்ஷன் பட்டன். வில் யூஸ் திஸ் பட்டன் டு ட்ரிகர் லைக் இஃப் வி ஹேவ் எனி ஜாப் ஆஃபர்ஸ் இல்லை நம்ம எதுனா போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கீப் த பட்டன் சைஸ் டு 60 pixel. அப்புறமா பார்டர் ரேடியஸ் ஆஃப் 20 pixel. 20 seems to be too much. Okay, let's keep 8 pixel கொடுத்துட்டு வில் ரிமூவ் தி பார்டர் அண்ட் கலர் வந்து சேம் தீமோட கலரே நம்ம யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு ட்ராப் ஷேடை கொடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு வில் நேம் இட் சம்திங் ஆஸ் பப்ளிஷ் யுவர் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணி semi bold agra font ஆகிட்டு keep this as 18 pixel. object text ரெண்டையும் select பண்ணி will align it to the button. ஸோ சிம்பிளான ஒரு ஹோம் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணியாச்சு. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம க்ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா சர்ச் பாரில் நம்ம என்ன ஜாப் வேணால் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். அதுக்கப்புறமா ஒரு பட்டன் டு பப்ளிஷ் அவர் ஒர்க். ஸோ I hope you like this video. அடுத்த வீடியோவில் we'll continue doing 2 or 3 more screens of the same project. Until then, thank you for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிராண்ட் டிசைன் லேப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.